வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். ஆக்கமும் அழிவும் அணுக்கள் கூடுதல் பிரிதலே, நீக்கமர நிறைந்தவனின் நினைக்கும் ரசிக்கும் நிலை அறிவு என்று இன்றைய நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். ஆதியை எழுச்சி பெற்று பரிணமித்து அணுநிலைக்கு அழிவுண்டோ என்று காண ஆதிநிலை அறிந்தோறும் சிந்திக்கின்றார். அதை அறிய யானும் பல நாள் சிந்தித்தேன். ஆதித்தன் எனும் அண்டத்து இயக்கம் நோக்க அவ்விடமே அணுவழிந்து மூலமான ஆதி எனும் சூனியமாகி விடுவதாக அறிவுநிலை ஒரு காட்சி முடிவாய் கண்டேன் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. ஆக்கம் பற்றி பார்ப்போங்க. இறைநிலை தன்னை இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால அதிலிருந்து இறை துகள்கள் தோன்றிக்கொண்டே இருக்கு. அந்த இறை துகள்கள் அணு கூட்டமாக, அந்த அணு கூட்டங்கள் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் கோடான கோடி சூரிய குடும்பங்களாக இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அதுவே பஞ்சபூதங்களாக, அந்த பஞ்சபூத திணிவுல ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு ஐயறிவு விலங்கு வரை பரிணாமத்தில் மனிதனாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. உண்மை உணர்ந்த மகான்கள் அகக்காட்சியாக இதை பார்க்கும்போது அவர்களுக்குள்ள எழுந்த ஒரு கேள்விதான், இந்த அணுவுக்கு அழிவுண்டா? இதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்துல அந்த அணுவை பற்றிய ஆராய்ச்சியில நுணுகி நிற்கிறாங்க சுத்தவெளியிலிருந்து. அதே அணு, ஒவ்வொரு அணுவினுடைய மையத்துல இறைநிலை இருக்கு, சூழ்ந்து இறைநிலை இருக்கு. அந்த சூழ்ந்து இருக்கக்கூடியது சூழ்ந்து அழுத்தது, மையத்தில் இருக்கிறது விளக்கு மாற்றலாக இருக்கு. அப்போ அந்த வெற்றிடம் என்பது, சுத்தவெளி என்பது, அது சுழல 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 வெற்றிடம் அதிகமாகிக் கொண்டே இருக்கு. அந்த சுத்தவெளி அதிகமாகிக் கொண்டே இருக்கு. இறுதியில அந்த அணுவினுடைய சுழற்சி முடியும் போது அது கரும்புகையா மாறி அது இறைநிலையோடு இரண்டர கலந்து விடுகிறது என்ற அந்த பேருண்மையை அவங்க புரிந்து கொண்டாங்க. இதை சாமிஜி சமதள சீர்மை என்று சொல்லுவாங்க. இப்ப நம்ம உண்மை உணர்ந்த மகான்கள் மக்களுக்கு போதிப்பதற்காக அவங்க என்ன பண்ணாங்க, பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று அந்த 3 கடவுளாக அவங்க உண்மை உணர்ந்த மகான்கள் பக்தி மார்க்கத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பிரம்மா படைக்கும் கடவுளாகவும், அதே போல விஷ்ணு சங்கு சக்கரம். அந்த இறைவின் அணு துகள்கள் சுழற்சி என்பது பார்த்தீங்கன்னா சுழலும் போது சப்தம், அதே போல என்னாகுது உங்களுக்கு அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி 2. அப்போ சுழற்சி சக்கரமாகவும் அதிலிருந்து வர சப்தத்தை சங்கு ஓசையாகவும் அவங்க அதை கொடுத்தாங்க. விஷ்ணு பகவான் காக்கும் கடவுள் என்று, அதே போல அழிக்கும் கடவுள் சிவன். இப்போ நம்ம புரிந்து கொள்ளுவாங்க எளிமையாக. சுக்கிலத்தின் மூலமாக ஒரு குழந்தை உருவாகுது, 10 மாதம் கழித்து ஜனனமாகுது. அந்த 10 மாதங்கள் கழித்து ஜனனமான அந்த குழந்தைக்கு மூளை செல் கட்டப்படுது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது. அப்போ குழந்தை, அதே போல இளைஞன், நடுத்தர வயது, முதிய வயது, மரணம். அதே போல அணுக்கள், இறைத்துகள், அணுக்கள் அதனுடைய சுழற்சி முடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அது கரும்புகையாக மாறி இறைநிலையோடு இரண்டர கலந்து விடுகிறது. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? மன அலைச்சுடலை குறைத்து 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 மகான்கள் அந்த சுத்த வெளியாகவே மாறி நிற்கக்கூடிய அந்த அகக்காட்சியில இந்த பேரியக்க மண்டல ரகசியங்கள், அது பஞ்சபூதங்களாக, உயிர்களாக, ஓரறிவு தாவரம் முதல் கொண்டு ஐயறிவு விலங்குகளாக, மனிதனாக வந்திருக்கிறோம் என்ற அந்த பேருண்மை அவங்களுக்கு அகக்காட்சியாக விளங்க ஆரம்பிக்கும். அந்த நிலையில இருந்து வாழக்கூடியவர்கள் தான் மகான்கள். சாமிஜி சொல்லுவாங்க, மகான்களின் அறிவு நிலை உயர்வை மற்றொரு அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா என்று. அப்போ மன அலைச்சலை குறைத்து 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 அந்த இறைநிலையோடு இரண்டர கலந்து நின்று அந்த டெல்டா வேவ்னு சொல்லக்கூடிய அந்த 1லிருந்து 3, அந்த 1 1லிருந்தும் கீழே போய்கிட்டே இருப்பாங்க.
அப்போ இந்த உடல் பற்று என்பது அவர்களுக்கு குறைந்து போகும். இங்க 1% கூட இந்த பற்று இருக்காது. 99% மேல சுத்தவெளியிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகான்களுக்கும் இந்த அணுவினுடைய ஆக்கம் முழுமையாக புரியுது. அதனுடைய அழிவு என்பதையும் அவங்க அகக்காட்சியாக பார்க்குறாங்கன்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற என்னுடைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.